நீங்க சொல்லுங்க சார். இல்ல சொல்றது இல்ல, எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது. இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான், பட் இருக்கு இப்போ. அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மக்களுக்கு தெரியும். மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை, என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது, இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம். அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம். 11:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30. தாமதம் காரணம் சொல்றீங்களா, இது குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கடமை இருக்கு. எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் 11:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்குள்ள வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலை இருக்கிறாங்க. நாங்களும் மாநாடு நடத்திருக்கிறோம். சமீபத்திலோட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்திருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதம் கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல, உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் இருக்கு, நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது, சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க, வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசலை கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அவனை கூட்டிட்டு போக கூடாது. இருக்கைகள் கூட்டிட்டு போகலாம், பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போகலாம், பத்திரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போகலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் கடமை இருக்குது. ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதி அரசு